குரு ஆஸ்ட்ரடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 24 ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமையிலிருந்து 30 ஆகஸ்ட் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரை ரிஷப ராசிக்கான இந்த வாரத்துக்கான வார ராசி பலன். இது ஒரு பொது பலன் தான். முழுமையான ஜாதகம் சார்ந்த பலன் உங்க பிறப்பு ஜாதக அடிப்படையில் தான் தெரிய வரும். உங்க ஜாதகம் சார்ந்த பலன் தெரிந்து கொள்ள வீடியோவில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய நீங்க கேட்கும் ஜாதகம் சார்ந்த அந்த பலனும் மற்றும் நீங்க பிறந்த தேதியிலிருந்து அடுத்த வருட பிறந்த தேதிக்கான அந்த ஒரு வருடத்துக்கான ஆண்டு பலன் சொல்கின்றேன். அதுதான் உண்மையான ஆண்டு பலனை. உங்க ராசி அடிப்படையில் வருஷம் சொல்றதெல்லாம் ஆண்டு பலன் இல்லை. அது ஒரு 10% தான் ஏற்படும். இது ஒரு 90% பலன் துல்லியமாக இருக்கும். அதனால உங்க ஜாதக பலன் மற்றும் ஒரு வருடத்துக்கான ஆண்டு பலன் சொல்கின்றேன். இந்த வீடியோவில் இருக்க வாட்ஸ்அப் எண் தொடர்பு கொண்டு இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்க ராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. அந்த 3 நட்சத்திரம் தனித்தனியாக பலன் சொல்கின்றேன். அதில் ஆன்மீக பரிகாரம், இந்த வாரத்துல அதிர்ஷ்டமான நாட்கள், கிழமை, தேதி, தேச போன்றவற்றை ஆன்மீக சார்ந்த பரிகாரம் சொல்கின்றேன். காணொலி முழுதாக கேளுங்க. இந்த வாரத்தில் ரிஷபராசியான வார பலன் எது போல இருக்கும் என்றால், உங்க லக்னாதிபதி சுக்கிரன் கன்னியில உங்க 5ஆம் இடத்துல நீச்சமா இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல முக்கிய முடிவெடுப்பதில் ஒரு கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கின்றது. சனி 11 லாப சனியா இருக்கிறதுனால தொழில் மற்றும் வருமான ரீதியாக வேலை சார்ந்த விஷயமா ஒரு விதமான சிறந்த யோகமான சூழல் தான் இருக்கும். குரு உங்க வீட்டுல 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தைரியம், முயற்சி, வலிமை இதெல்லாம் ஒரு விதமா பன்மடங்கு அதிகரிக்கும். செவ்வாய் 2ஆம் இடத்துல தன குடும்ப பாகிஸ்தானத்துல இருக்கிறதுனால 2ஆம் வீட்டுல அது பகை வீட்டுல இருக்கிறதுனால பேச்சில் ஒரு வேகம், குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களா மறையலாம். சூரியன் உங்க வீட்டுல 4ஆம் இடத்துல நிஷ்பலமாகி கேதுவுடன் ஒரு கிரகண தோஷம் கொண்டு இருக்கிறதுனால தாயாரின் உடல் ஆரோக்கியம், வீடு, சொத்து விஷயங்கள்ல மாறுதல் இதெல்லாம் கவனிச்சதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உள்ளது. ராகு உங்க வீட்டுல இருந்து 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல இருந்தால் தொழில ஒரு புதிய மாற்றம், வேலையில ஒரு விதமான வேகம் இதெல்லாம் கொடுப்பதாக இருக்கும் இந்த வாரத்துல. இந்த அடிப்படையில 7 வர சனின்னு பார்க்கும்போது உங்க லாப சனி தான் சிறப்பான இதுதான். ஒரு விதமான உங்களுக்கான நீண்டகால ஆசையில நிறைவேற சூழல் இருக்கும். தொழில லாபம் ஏற்படுவதா இருக்கும். 11ஆம் சனி உங்களுக்கான பொருளாதாரத்தின் தடைகளை நீக்குவதாக இருக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சந்திரனுடைய நகர் பொறுத்து தான் ஒவ்வொருக்கான ராசி இந்த வார ராசி பலன் பார்ப்பதாக உள்ளது. அந்த அடிப்படையில் வார தொடக்க நாள் 24ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து 8ஆம் இடத்துல தனுசு ராசியில சந்திரன் இருக்கிறதுனால அன்றைய நாள் ஒரு சந்திராசிரம காலமாக இருக்கு. அதனால புதிய முயற்சி, திட்டம், புதிய முக்கிய முடிவுகளை அன்றைய நாள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா அதுக்கு முதல்ல மூல நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். மூல நட்சத்திரம் போது கேதுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது சூரியன் வீட்டில் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது கேதுடைய நட்சத்திரத்தினால ஒரு விதமான கோபம், ஒரு எல்லாம் ஒரு ஆக்ரோஷம் எல்லாம் எதிர்மறையாக செயல்படும். தாயின் உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுவதாக இருக்கும். அதெல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். தாய் வழி உறவு சார்ந்த விஷயங்களையும் கவனிக்க எச்சரிக்கையா இருக்கணும். அது பூராட நட்சத்திரம் வரும்போது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் உங்க வீட்டுல நீச்சமா இருந்தவங்க ராசி அதிபதி சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல உடல் ஆரோக்கியத்திலேயே நீங்க கவனம் எடுத்துக்கொண்டு, அதாவது 2023 வார தொடக்க நாள் கொஞ்சம் கவனமுடன் இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டம காலம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 25, 26, 27 3 நாட்கள், செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 3 நாட்கள் பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல 9ஆம் இடம்னா மகர ராசி பாகிஸ்தானத்துக்கு இது பண்றது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் அன்றைய நாள் ஒரு தேடி வரும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு அனுசரணையா இருப்பாங்க. ஆன்மீக பயணங்கள்லாம் ஏற்படலாம். தெய்வ காரியங்களை ஈடுபடுறதுக்கு அதிகரிக்கும். இந்த 25, 26, 27 3 செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் வீடு 9ஆம் இடம் மகர ராசியில பாகிஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த 25ஆம் தேதி மட்டும் இதுவா இருக்கும். 26, 27 பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்துக்கும் அவிட்ட நட்சத்திரம் செல்றதுனால அன்றைய 26, 7 நல்லா இருக்கும். ஏன்னா 24ஆம் தேதி ஓகே தான். ஏன்னா கஜகேசரி யோகம், சந்திரன் வலதுபுற சந்திரன், குரு சந்திரன் நேருக்கு பார்த்துக்கிறதுனால ஒரு யோகமான நாள் தான். 25, 26, 27 அந்த 2 நாள் சிறப்பான நாட்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28, 29 2 நாள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 10ஆம் இடமான கும்பராசியில கர்மஸ்தானத்தை ராகுடன் இணைக்கிறதுனால வேலையில ஒரு அதிகமான ஈடுபாடு, ஒரு விதமான பரபரப்பாக காணப்படுறதா இருக்கும். வெளிநாடு, வெளி மாநில சார்ந்த வேலை வாய்ப்புகள்லாம் ஏற்படுறதா இருக்கும். அது சார்ந்த தொடர்புகள்லாம், தொழில்நுட்ப சார்ந்த தொடர்புகள்லாம் ஏற்படும். ஏன்னா ராகுவோட சந்திரன் அது ஒரு விதமான கிரகண தோஷம் தான். மனம் சார்ந்த ஒரு தவிப்பு, வேகம், ஆற்றல் கொண்டு இருக்கும். உடம்புல ஒரு விதம் பரபரப்பு இருக்கும். உடல்ல ஒரு அசதி, என்ன ஏதுன்ட்டு தெரியாத ஒரு குழப்பம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கனெக்ட் ஆகிறதா இருக்கும். பிள்ளைகளை பற்றி நினைக்கிறது, பிள்ளைகள் எதிர்காலத்தை பற்றி நினைக்கிறது இதெல்லாம் தோன்றுவதா இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் தொழில் வேலை சார்ந்த விஷயங்களும் பார்த்தா ஒரு துடிப்பான இதுதான் இருக்கும். கணவன் மனைவி உறவு, காதல் கதை, நட்பு உறவு இது சார்ந்த இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக தான் நகரும். ஏன்னா உங்க ராசிநாதன் நீச்சம், செவ்வாயும் 2ஆம் இடத்துல இருந்து அதுவும் 7ஆம் பார்வை பார்க்க 8ஆம் பார்வை பார்க்கறதுனால இந்த இடங்கள்ல கொஞ்சம் மோதல் போக்கு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் வார இறுதி நாள் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 11ஆம் இடத்துக்கு இறங்குறது. அதனால சனியுடன் அது சேர்றதுனால
ஆல்ரெடி சனி வந்து 3ஆம் பார்வை உங்க வீட்டை பார்க்கின்றது. சந்திரனும் சனியும் இணைந்து 7ஆம் பார்வையாக உங்க 5ஆம் வீட்டை பார்ப்பதனால மூத்த சகோதர சகோதரி வழி வருவதனால சில லாபம் இருக்கலாம், சில அறிவுரை ஆலோசனை கொடுப்பதாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு லாபம் கிடைக்கிறதா இருக்கும். இருந்தும் வந்து ஒரு விதமான மனதில் ஒரு விதமான தொய்வான நிலை தான் இருக்கும். பிள்ளைகளை பற்றிய நினைப்பு இதெல்லாம் இருக்கும். ஆனால் புதிய சுப நிகழ்வு சார்ந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டதா இருக்கும். தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள லாபக்கூடிய நாளாக அன்றைய நாள் இருக்கும். அறிவுபூர்வமான விஷயங்கள் இருந்தும் அதுல வந்து சின்ன தடை தாமதம் கொண்டுதான் நகரும். ஆனா சூழல் வந்து அன்றைய நாள் சாதகமா இருக்கும். அதாவது 26ஆம் தேதி 27 இந்த 2 நாள் ஓகே. அதுக்கப்புறம் 30ஆம் தேதி ஓகே. மற்ற நாள்லாம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். என்ன ஒரு இது இருந்தாலும் எதையும் தாங்குற அந்த மன வலிமை உங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் வந்து நீச்சமா இருந்தாலும் வார தொடக்க நாள்ல தான் கொஞ்சம் இது குழப்பம் சோர்வு இதெல்லாம் இருக்கும். ஏன்னா சனி வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால, குரு வந்து உச்சமா இருக்க, குரு பார்வையா இருக்கிறதுனால ஒரு தைரியம் இதெல்லாம் நன்றாகவே இருக்கும். தொழில் ரீதியா பார்த்த ராகு அதோடைய நல்ல நட்பு வீட்டில தான் இருக்கு. அதனால தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல உயர்வு ஏற்படுவதா இருக்கும். புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரதா இருக்கலாம். உங்களை எதிர்த்தவர்கள்லாம் விலகி செல்வார்கள். சொந்த தொழில செய்வர்களுக்கெல்லாம் லாபம் இரட்டிப்பாக. அரசு துறையில இருப்பவங்களுக்கு புதிய நல்ல மாற்றங்கள் உருவாகும். ஆனா செலவுகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அது ஏதோ ஒரு செலவு, ஆடம்பர செலவோ இல்ல சுப செலவோ ஏதோ இருக்கும். அதனால ஒரு செலவுல மட்டும் திட்டம் போட்டுங்க. 5000 ரூபாய் இடத்துல 1000 ரூபாய் இடத்துல 5000 ரூபாய் செலவுகள்லாம் இருக்கலாம். அதனால எது தேவையான செலவு அதை மட்டும் இது வைத்துக்கொண்டு சேமிப்புல போதை மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. உங்க 2ஆம் இடத்துலயே செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சு தான் ரொம்ப வேகம் அதிகமா இருக்கு. அதாவது குடும்ப உறுப்பினர்களை பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்கள். பேச்சுல வந்து ஒரு அனல்படும், கோபமும் அதிகமா வெளிப்படும். ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் கேதோட இருந்தா அது கிரகண தோஷம். சூரியனை வந்து ஒரு விதமான திஷ்பலம் பலம் இழந்ததா இருக்கு. தாயார் உடல்நல சார்ந்த விஷயங்களை நீ கண்டிப்பா அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரி காதல் மற்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விதமா ஒரு சலசலப்பு உண்டாகிறதா இருக்கும். குழந்தைகிட்டையும் அன்பாக இருங்கள். அதாவது குடும்பம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் பின்னாடி, ஆனா தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் முன்னேற்றம். உங்க ஆளுமை தைரியம் சார்ந்த விஷயங்களையும் முன்னேற்றம் இருப்பதா இருக்கும். குரு பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். சனி பார்வை வந்து உழைப்பு ஒரு விதமா அதிகரிக்கும். சோம்பலை வந்து விளக்கும். வார தொடக்கனால திங்கள் மூலம் சந்திராசமா இருக்குதுன்னா அன்றைய ஒரு நாள் மட்டும் ஒரு விதமா மௌனம் அமைதியாக கடந்து செல்வது நல்லது. சுக்கிரனும் நீச்சமா இருக்கிறதுனால ஆடம்பரமான பொருள், கேளிக்கான விஷயங்கள்ல வீணான நேரத்தை செலவிடுறது தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்திலையும் வாக்குவாதங்களையும் பொது மட்டும் தவிர்த்து இன்றைய வாரம் வந்து உங்களுக்கான வாரமாக அமையும். இந்த அடிப்படை பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கு. கிருத்திகை, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் என்று. இல்ல கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் அம்சம் பிறந்த நட்சத்திரம். சூரியன் உங்க வீட்டுல 4ஆம் இடத்துல நிஷ்பலம் கேதோட கிரகண தோஷம் கொண்டு இருக்கிறதுனால தாய் வழி சொத்துக்கள், குடும்ப பங்காளி பிரச்சனை இதெல்லாம் சின்ன சின்ன இழுபறி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு தொடர்புடைய விஷயங்கள், அரசு அதிகாரிகளோட தேவையற்ற வாக்குவாதம் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தும். தடை தாமதங்கள்லாம் உண்டாகிறதா இருக்கும். இதெல்லாம் பொது மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், அது சந்திரன் அம்சம் பொருந்த நட்சத்திரம். சந்திரமா அந்த வாரம் வந்து வளர்ப்பு சந்திரனா இருக்கிறதுனால மனம் ஒரு விதமான தெளிவு நிலை கொண்டுதான் இருக்கும். ஆனா முடிவு எடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். முதல் நாள் வார தொடக்க நாள் சந்திராஷ்டமாலும் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி வாகனம் போன்ற எண்ணங்கள்லாம் ஈடுவரும். பணப்புழக்கம் வந்து தாராளமா இருக்கும். உங்க திறமைக்கான வெளிப்படும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து குடும்பத்துல அது செவ்வாய் இது இருந்தால 2ஆம் இடமா இருக்கிறதுனால போது மட்டும் விவாதங்களை வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் கண்டிப்பா தவிர்த்து கொள்ள வேண்டும். நிலம், மனை, வீடு, ரியல் எஸ்டேட் போன்ற சார்ந்த இதெல்லாம் வந்து லாபகரமாக முடியும். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரி வழி உறவு சார்ந்த விஷயங்களும் எந்த விதமான இது வேண்டாம். முக்கியமான டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு முறை இருமுறை செக் பண்ணுங்க. ஜாமீன் கைதெல்லாம் போட வேண்டாம். இந்த அடிப்படை பார்க்கும்போது இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 5, 6. அதிர்ஷ்ட திசைன்னா தென்கிழக்கு, மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை, நீலம். அதிர்ஷ்ட கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நல்லா இருக்கு. அந்த வாரத்துல சந்திராசிரம காலமா இருக்கிறதுனால இந்த திங்கக்கிழமை மட்டும் புதிய முயற்சிகள்லாம் தவிர்த்துக்கலாம். திங்கக்கிழமை சிவபெருமான் வழிபடுறது ரொம்ப நல்லது. உங்க ராசிநாதனே வந்து நீச்சமா இருக்கிறதுனால பலவீனமா இருக்குது. வெள்ளிக்கிழமை வந்து பெருமாள் வழிபாடு நல்லது. மகாலட்சுமி வழிபாடு நல்லது. பசுவுக்கு எதனா அந்த அகத்திய கொடுப்பது பொருளாதாரத்தை உயர்த்துவதாக இருக்கும். குடும்ப அமைதி சார்ந்த இது வந்து செவ்வாயுடைய அந்த இதை இது பண்றதுக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான வணங்குறது சிறப்பு தான். அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் ரிஷபராசிக்கார தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் எல்லா வல்ல அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க ராசிக்குள்ள நட்படுத்து உறவெடுத்து பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.